சங்கீதம் 34. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். இரண்டாவது மீட்பின் சங்கீதம். தாவீது 34வது சங்கீதத்தை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எழுதியிருக்கிறார். தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தருடைய நன்மையை அனுபவித்திருக்கிறார். தாவீதை போலவே கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறார்கள். தாவீது இதற்காக கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் என்று தாவீது ஆலோசனை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். தாவீது நம் எல்லோருக்கும் நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார். நாம் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு உண்டு. தாவீது தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள சவுலுக்கு பயந்து தன் தேசத்தை விட்டு ஓடி போகிறார். தாவீதின் மீது சவுலின் கோபம் அதிகமாய் இருக்கிறது. தாவீதுக்கு பாதுகாப்பான இடம் தேவைப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் உள்ள பெலிஸ்தருடைய தேசத்திற்கு தாவீது ஓடி போகிறார். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனார். ஆகீஸின் மறுபெயர் அபிமெலேக்கு என்பதாகும். ஆகீஸின் ஊழியக்காரர் தாவீதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். தாவீதை பற்றிய செய்திகள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகீஸின் ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தாவீது தன் முக நாடியை வேறுபடுத்தினார். அவர்களிடத்தில் தாவீது தன்னை பித்தம் கொண்டவன் போல காண்பித்தார். வாசற் கதவுகளிலே தன்னை கீறிக்கொண்டார். தன் வாயில் இருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தார். தாவீது ஆகீஸ் என்னும் அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறினவராக தன்னை காண்பித்தார். ஆகீஸ் தாவீதை தன்னிடத்தில் இருந்து துரத்திவிட்டார். 1 சாமுவேல் 21:10-13 வரை. தாவீது யார் என்பது ஆகீஸிற்கு தெரிந்தால் ஆகீஸ் தாவீதின் மேல் கோபப்படுவார், அவருக்கு தண்டனை கொடுப்பார். ஆகையினால் தாவீது தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்காமல் தன்னை ஒரு பைத்தியம் பிடித்தவன் போல காண்பித்துக் கொண்டார். ஆகீஸின் கையில் இருந்து தப்பித்தார். இல்லை என்றால் ஆகீஸ் தாவீதுக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருப்பார். தாவீதின் ஜீவனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்த வேளையிலும் கர்த்தர் மேல் அவர் வைத்திருந்த விசுவாசம் உறுதியாயிருந்தது. தாவீது கர்த்தரை நம்பி கர்த்தரை துதித்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 34வது சங்கீதத்தில் சில விசேஷங்கள் உண்டு. எபிரேய பாஷையில் 22 எழுத்துக்கள் உள்ளன. இந்த சங்கீதத்தில் 22 வசனங்கள் உள்ளன. ஒவ்வொரு வசனமும் எபிரேய எழுத்துக்களின் அகர வரிசை பிரகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தின் முதல் எழுத்தும் எபிரேய எழுத்துக்களின் அகர வரிசை பிரகாரம் எழுதப்பட்டிருப்பது இந்த சங்கீதத்தின் விசேஷித்த அம்சமாகும்.